தமிழர்களுடைய பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம், வீரம் இவை எல்லாம் ஒன்றாக ஒரு இடத்தில் புதைந்து கிடக்கிறது என்றால் அது ஜல்லிக்கட்டு என்றால் மிகையாகாது. அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டை 2017 மாபெரும் எழுச்சி ஏற்பட்டு தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் தன்னெழுச்சியாக திரண்டு இந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டிற்கு மீட்டு எடுத்தாலும் சில நெருக்கடிகள் தொடர்ந்து இருந்தது. அதுவும் கடந்த ஒரு 4 ஆண்டுகளில் அதனுடைய நெருக்கடிகள் ஜல்லிக்கட்டின் குரல் வலையை நெரிப்பது போல ஆன்லைன் டோக்கன் நிறைய ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு நிறைய பேரிகார்டு அமைப்பை ஏற்படுத்தணும், நிறைய இன்சூரன்ஸ் தொகை ஏற்படுத்தணும், நிறைய ரூல்ஸ் போட்டதனால ஒவ்வொரு விழா கமிட்டிக்கும் அதிகப்படியான பொருள் செலவு ஏற்பட்டதனால 500-600 இடங்களில் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருந்த ஜல்லிக்கட்டு 200-250 இடங்களாக குறைந்து கொண்டே வந்தது. இந்த சூழ்நிலையிலே எங்கள் ஜல்லிக்கட்டு தமிழகம் முழுவதும் இருக்கும் அனைத்து ஜல்லிக்கட்டு விழா குழுவினரும் மாடுபிடி வீரர்களும் காளை உரிமையாளர்களும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை சந்தித்து இந்த ஜல்லிக்கட்டை காப்பாற்றுங்கள், எங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அதன் அடிப்படையிலே ஐயா அவர்கள் நேற்றைய முன்தினம் தாங்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பாக ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய ஒவ்வொரு விழா கமிட்டியினருக்கும் 5 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும். அப்பொழுது நடைபெறும் ஜல்லிக்கட்டிலே எதிர்பாராத விதமாக வீரர்களுக்கு ஒருவேளை மரணம் ஏற்பட நேரிட்டால் அவர்கள் குடும்பத்தை பாதுகாக்கும் வகையிலே 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படும். காயம் ஏற்பட்டு அவர்கள் சிகிச்சையிலே இருந்தால் அவர்களுக்காக சிகிச்சை உதவி தொகையாக 2 லட்சம் ரூபாய் வரையிலும் நிதி உதவி அளிக்கப்படும். இந்த ஆன்லைன் டோக்கனை முழுவதுமாக ரத்து செய்து பழைய கால முறைப்படியே ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என்ற கோரிக்கைகளை வைத்ததோடு மட்டுமல்லாமல் இன்று நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு அடிப்படையில் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் காளைகளுக்கும் இன்சூரன்ஸ் தொகையையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்ற உறுதியையும் இப்பொழுது வழங்கியிருக்கின்றார். அப்படிப்பட்ட மகத்தான திட்டத்தை எங்களுக்கு வழங்கிய மாண்புமிகு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கும் ஜல்லிக்கட்டு விழா குழுவின் சார்பாகவும் மாடுபிடி வீரர்கள் சார்பாகவும் காளை உரிமையாளர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.